அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். அது என்னது? நம்முடைய சரீரத்தை எப்படி பரிசுத்தமாய் காத்துக்கொள்வது என்பதை குறித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில சத்தியங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். எதற்காக இதை தியானிக்கிறோம்? நாம் கடந்த சில வாரங்களாகவே பாவ சோதனை நம்முடைய வாழ்விலே 3 கட்டமாக கிரியை செய்கிறது என்று பார்த்தோம். மாம்சத்தின் இச்சை, அடுத்தது கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. இதிலே முதலாவது சோதனையாகிய இந்த மாம்சத்தின் இச்சை பாவ சோதனை என்றால் என்ன, இதை நாம் பார்த்து வருகிறோம். நாம் இதனுடைய ஒரு அர்த்தத்தை கலாத்தியர் 5:19 பார்த்தோம். இந்த மாம்சத்தின் இச்சை என்ற பாவ சோதனை எந்த பகுதியில் வருகிற பாவ சோதனை என்று நாம் அந்த வசனத்திலிருந்து பார்க்கும்போது இந்த விபச்சார வேசித்தனத்துக்கடுத்த அந்த பாவ சோதனையாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்தது ரொம்ப மிக முக்கியமாக பார்த்தோம். நாம் தாவீது மற்றும் சாலமோன் ராஜா, இந்த 2 ராஜாக்களுடைய வாழ்விலிருந்து பார்த்தோம். எப்படி இந்த பாவம் தான் இந்த 2 தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களுடைய வாழ்வில கூட பெரிய இழப்பு வேதனையை கொண்டு வந்ததை நாம் பார்த்தோம். அதனால தான் நம்ம 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து எப்படி நம்முடைய சரீரத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மருத்துவரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்கள்ல கட்டளை எடுக்கிறார். என்ன கட்டளை இடுகிறார்? எப்பா, நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி, குறிப்பாக இந்த சரீரத்தில் எழும்புகிற இந்த விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அந்த இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக ஆண்டவர் சொல்றார். எப்பா, இந்த மாம்சத்தின் இச்சை பாவம் உன் சரீரத்தில் ஆள விடாத, அந்த பாவ இச்சைகளுக்கு என்ன செய்யாத, கீழ்ப்படியாத, இடம் கொடுக்காத அந்த பாவத்துக்கு, அது உன்னை ஆளுகை செய்ய விடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுறாரு. கட்டளையிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, எப்பா, உன் சரீரத்தின் அவயங்களை, அதாவது உன்னுடைய கண்களை, உன்னோட மனதின் எண்ணங்களை, உன்னோட வாயின் பேச்சுகளை, உன்னுடைய சரீரத்தை இப்படிப்பட்ட பாவம் செய்வதற்கு என்ன செய்யாத, உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் நீ என்ன பண்ணு, நீ மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவனாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உன்னுடைய சரீரத்தின் அவயங்களை இப்பொழுது பரிசுத்தத்தின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கட்டளை எடுக்கிறார். பாருங்க. அப்போ இந்த பின்னணியில தான் நம்ம தேவ பிள்ளைகளே, நாம் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதம் போதிக்கிற முதல் சத்தியத்தை தியானிக்க ஆரம்பித்தோம். அதை நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து மறுபடியும் நாம் வாசிக்க கேட்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். இப்பொழுது நாம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்க கேட்போம். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை பார்க்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, சரீரம் கர்த்தருக்கு உரியது.
இதுதான் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு வேதம் போதிக்கிற முதல் சத்தியம். சரீரம் கர்த்தருக்கு என்னது உரியது. இந்த சரீரம் வேசித்தனத்திற்கல்ல, இந்த சரீரம் பாவத்திற்கல்ல, இந்த சரீரம் கர்த்தருக்கு தான் எனது உரியது. அப்போ கர்த்தருக்கு உரிய இந்த சரீரத்துல நம்ம பரிசுத்தமா வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை தான் நம்ம கடந்த வாரத்துல நிகழ்ச்சியின் முடிவுக்கு முன்பாக பார்க்க ஆரம்பித்தோம். இப்பொழுது ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், இப்பொழுது 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறதுனால நம்ம கடந்த வாரத்துல பார்க்க ஆரம்பித்தோம். எங்கே ஆவியானவர் பவுல் மூலமா சொல்றாரு, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு விலையேறப்பட்ட ரட்சிப்பை பெற்றிருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்னது ஜீவபலியா ஒப்பு கொடுங்க. அதாவது உங்களையே முழுசா ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இங்க நமக்கு என்ன செய்கிறார், ஒரு கட்டளை இடுகிறார். ஏன் இவ்வளவு பெரிய ரட்சிப்பரம் பெற்றிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் மூலம் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறதுனால இப்ப ஆண்டவர் சொல்ல, சரீரத்தையே ஜீவபலியா ஒப்பு கொடு, முழுசா உன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. எதுக்காக ஒப்பு கொடு? நம்ம பார்த்தோம் 2வது வசனத்தின் பின்பகுதியில, ரோமர் 12 2வது வசனம், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக தேவனுக்கு எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான அந்த சித்தம் இன்னதென்று அறிந்து அவருடைய சித்தத்துல நடப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்முடைய சரீரங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுக்க என்ன செய்கிறார், கட்டளை கொடுக்கிறார். அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதுன்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம் பாவ காரியத்தை செய்யறதுக்காக உருவாக்கப்படல. இந்த சரீரம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. குறிப்பாக நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக சரீரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா என்ன தேவ சித்தம் அப்படி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் கீழே பார்த்தீர்கள் என்றால் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறு வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, குறிப்பாக இந்த சரீரத்துல தேவ சித்தத்தை செய்யறதுக்காக தேவன் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதுன்னு பார்க்கும்போது என்ன தேவ சித்தம்னு பார்க்கும்போது இங்க கீழே வேதம் விளக்குகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, நம்ம எல்லாம் தேவனுடைய ஜனங்களாக இணைந்து நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறோம். அதுக்கப்புறம் தனித்தனியே அவருடைய சரீரத்தின் அவயமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லிவிட்டு அடுத்தது சொல்லுது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரா, கிருபையை அருளி இருக்கிறாரா. அந்த கிருபையின் மூலம் நமக்கு சில வரங்களை என்ன செய்திருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறாராம். இங்கே அதுக்கு சில எடுத்துக்காட்டா சொல்லப்படுது. சிலருக்கு தீர்க்க தரிசன வரம், சிலருக்கு ஊழியம் செய்கிற அதாவது பணிவிடை செய்கிற வரம், சிலருக்கு போதிக்கிற வரம், சிலருக்கு புத்தி சொல்லுகிற வரம். இப்படி பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவன் கிருபை அளித்து அந்த கிருபையின்படி அவர் சில வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு என்ன கிருபை அளிக்கப்பட்டு என்ன வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த வரங்களின்படி தேவன் நம்ம என்ன செய்யும்படி இந்த பூமியில அழைக்கிறாரோ அந்த சித்தத்தை இந்த சரீரத்துல செய்யறதுக்கு தான் தேவன் நம்மை இந்த சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்கள், அப்போ இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ கர்த்தருக்காக வாழும்படி நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தம் பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. ஜீவபலியா
எதுக்காக ஒப்பு கொடுக்கணும், அது எதுக்காக ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்தோம். அதை ரெண்டாவது வசனம் மற்றும் கீழே 5வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, தேவன் அவருடைய சித்தத்தை இந்த பூமியில செய்வதற்கு நமக்கு கிருபை அளித்து சில வரங்களை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதன்படி நாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்துல என்ன செய்யறோம், அழைக்கப்படுகிறோம். அப்போ தேவ பிள்ளைகளை அதுக்குதான் கர்த்தர் சரீரத்தை கொடுத்துருக்காரு. அப்போ அதுக்குதான் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடு மரணம் உயிர்த்தது மூலம் அதனாலதான் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா என்ன செய்திருக்கு, மாறி இருக்கு பாருங்க. அப்போ அது முதல் காரியம். தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நமக்கு இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது, தேவனோட சித்தத்தை செய்வது மட்டும் இல்லை, அடுத்தது ரோமர் 12:2 வசனத்தின் முன்பகுதி வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல காணப்படுகிற இந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, இப்படிப்பட்ட இந்த பாவங்களின்படி நீ என்ன செய்யாத, நீ வாழாத. அப்போ முதலாவது இந்த சரீரம் கர்த்தருக்குரியதுன்னா என்ன அர்த்தம், இந்த சரீரத்துல தேவனோட சித்தத்தை செய்யறக்கா தேவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தான் நம்மையே ஜீவபடியா போகிறோம். அடுத்தது ரெண்டாவது, நம்ம தேவனுக்கு இந்த சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுத்துட்டதுனால இனி இந்த சரீரத்துல பாவம் ஆளுகை செய்ய என்னது விடக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுமா, ரோமர் 8:13 வசனத்தை வாசிக்க கேட்போம் பாருங்க. ரோமர் 8:13 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க இனி மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது, பிழைக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இனி இந்த மாம்சத்தின் இச்சையின் பாவத்தின்படிலாம் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அந்த சரீரத்துல அந்த பிசாசு கொண்டு வருவான். எப்படி தாவீதனுடைய வாழ்க்கையில பாருங்க, வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 11 அவர் வீட்டுல தங்கி இருக்கும் போது பாருங்க, பிசாசு அவருடைய கண்களிலே இச்சையான பார்வையோடு பார்க்க இப்படி சோதித்தான். தாவீது அதுக்கு இடம் கொடுக்கிறாரு. இடம் கொடுக்கும்போது மாம்சத்தின் இச்சை அவருக்குள், அந்த அந்த விபச்சார வேசித்தனத்துக்கு அடுத்த அந்த பாவ சோதனை அவருக்குள்ள உண்டாகிறது. அதுக்கப்புறம் இடம் கொடுத்து கடைசியில் என்ன செய்கிறார், பர்சேபாலுடன் என்ன செய்கிறார், பாவம் செய்து விடுகிறார். அப்போ அதை தான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அப்படி நீ என்ன செய்யாத, வாழாத. அதுக்கு மேல என்ன பண்ணு ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, நீங்க மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீர்கள், சாவீர்கள். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வீர்கள், பிழைப்பீர்கள். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கிறேன். அதை தான் நம்ம பின்னாடி அடுத்த சத்தியத்தை பார்க்க போறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6:19 வசனத்திலிருந்து எப்படி நம்முடைய சரீரமானது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்ய தேவனுடைய ஆலயமா என்ன செய்து இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் என்ன செய்யணும், நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற அந்த பாவ இச்சைகளை என்ன செய்யணும், அழித்து போட வேண்டும். இது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பாருங்க. வேதத்துல நம்ம ஆதியாமம் 4 வாசிக்கும் போது, ஆதியாமம் 4 நீங்க வாசித்தீங்கன்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே எப்படி சரீரத்தின் உண்டார அந்த இச்சைகளை பரிசுத்தாவினால் எப்படி நாம் அழித்து போடுறது அப்படிங்கிறத அங்கே நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு காயின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4 வசனத்துல இப்பொழுது 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் உங்களுடைய வாழ்வில் வருகிற பாவ சோதனைகளை எப்படி மேற்கொள்றதுன்னு சொல்லி இங்க
நல்ல எடுத்துக்காட்டு பார்க்குறோம் பாருங்க. இங்கே காயின் பாருங்க, விசுவாசத்தோட ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வராம சும்மா ஏதோ பெயருக்கு கொண்டு வந்த மாதிரி கொண்டு வராரு. அதனால காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. கர்த்தர் தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல, ஆனா தன் சகோதரனாகிய ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டான்னு காயினுக்கு தெரிஞ்சவுடன் காயினுக்கு என்ன செய்யுது? கோபம் வருது, எரிச்சல் வருது, முக நாடியெல்லாம் மாறுது. உடனே பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு பாவத்தை மேற்கொள்றதுக்கு உதவி செய்யறாங்கிறதுக்கு இதான் எக்ஸாம்பிள் பாருங்க. இதான் எடுத்துக்காட்டா இருக்குது. நமக்குள்ள அந்த பாவ குணம் உள்ள எழும்பணும், உடனே ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யறார்? இடைபடுறார் பாருங்க. இங்கே கர்த்தர் கைனோடு பேசுறார். கைன், ஏன்பா உனக்கு இவ்வளவு எரிச்சல் வருது? ஏன் உன் முக நாடி வேறுபடுது? நீ நன்மை செய்தால் நான் உன் காணிக்க அங்கீகரிக்க மாட்டேனா? ஆனா நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம உன் இஷ்டப்படி செஞ்சா பாவம் என்ன செய்யுது? உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். வாசி கேட்கலாம் 7வது வசனம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அழகா எச்சரிக்கிறார் பாருங்க. எப்பா, நீ இந்த பாவ சோதனைக்கு இடம் கொடுத்துட்டினா, இந்த கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டினா அது என்ன ஆகும்? இந்த பாவம் வாசற்படியிலே தான் படுத்திருக்கும். அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அதை என்ன செய்ய? ஆண்டுகொள்னு சொல்லி ஆண்டவர் காயினுக்கு என்ன செய்கிறார்? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அவன் பாவம் செய்யாதபடி, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். ஆனா காயின் ஆண்டோட வார்த்தையை கேளாம, ஆண்டோட உதவியை பெற்றுக்கொள்ளாதனால பாருங்க, தனக்குள் எழும்பின அந்த பாவ எரிச்சல் கோப குணத்துக்கு இடம் கொடுக்கிறான். இடம் கொடுத்ததுனால முடிவுல தன் சகோதரனை ஆபேலை கொண்டு போட்டு விடுகிறான். காரணம் என்ன? அவர் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அதனால் அதான் ஆச்சு. மாம்சத்தின்படி தனக்கு உண்டான அந்த மாம்ச கோப குணத்தின்படி பிழைத்ததுனால பின்னாடி அந்த வாழ்க்கை அழிந்து போனது. ஆனா கர்த்தர் அவன் வாழ்க்கையில குறுக்கிட்ட போது இந்த சரீரத்தின் செய்களை பரிசுத்த ஆவியினாலே அந்த பாவ கிரிகளை அவன் அழித்து போட முடியும், அது உதவி செய்ய முடியும். கர்த்தர் அவனோட பேசுறார். அந்த வார்த்தைக்கு அவன் காயின் இடம் கொடுத்திருந்தானா அந்த கோபத்தை என்ன செய்திருக்கலாம்? மேற்கொண்டு அவன் என்ன செய்திருக்கலாம்? பரிசுத்தமா வாழ்ந்து இருந்திருக்கலாம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றார். முதல் காரியம், இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியதா இருக்கிறதுனால முதலாவது இந்த சரீரத்துல கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி நம்ம அவருக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறோம். ரெண்டாவது, நம்ம அவருக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது காரியம், இந்த சரீரத்துல உண்டார அந்த பாவ இச்சைகளை பரிசுத்த ஆவியான ஒரு உதவியை கொண்டு நாம் அழித்து போட வேண்டும். அதுக்காக தான் நம்முடைய சரீரத்தை நம் ஜீவபலியா அனுப்பிச்சு ஒப்பு கொடுக்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இதான் முதல் சத்தியம். நாம் பரிசுத்தமாய் சரீரத்திலே வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்கிற முதல் சத்தியம் என்ன? இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் இரண்டாவது சத்தியத்திற்கு போகிறோம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இப்போ இரண்டாவது சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு நாம் 1 கொரிந்தியர் 6:15 நாம் வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் சரீரத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் பேசுகிற இரண்டாவது சத்தியம் என்ன? நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவமாய் இருக்கிறது. இதை நீங்க அறியலையா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கேட்கிறார் பாருங்க. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்ததின் மூலம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்ன மாற்றம்? நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமா என்ன செய்திருக்கு? மாறி இருக்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இத புரிந்து கொள்வதற்கு மறுபடியும் ரோமர் 12க்கு செல்வோம் பாருங்க. ரோமர் 12 இப்பொழுது 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாயிருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்ட போது என்ன நடந்துச்சு? நம்மளோட வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான ஒரு மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. அதை தான் நம்ம 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கிறோம். அது என்னன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆம் பிரியமானவர்களே, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நம்முடைய வாழ்வில ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. அது என்னது? இனி நானல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன செய்கிறார்? பிழைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய அட்ரஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அத புரிந்து கொள்றதுக்கு 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் இப்பொழுது 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக எப்படி ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அந்த வாழ்க்கை நிலையா எப்படி மாறிச்சு? அதான் இங்க வேதம் விளக்குது பாருங்க. என்னாச்சா? நம்ம ரட்சிக்கப்பட்ட போது என்னாச்சா? நம்ம எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஞானஸ்நானம் என்றால் என்னன்னு தெரியும். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தண்ணியில நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எல்லாரும் தண்ணீர்ல முழுக்கு ஞானஸ்நானம் என்ன செய்யறோம்? எடுத்துக்கொள்கிறோம். தண்ணியில முங்கி பின்பு நம்ம என்ன செய்யறோம்? எழுந்திருக்கிறோம். அதே போல அது தண்ணீர்ல கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். எதுக்காக அப்படி அந்த ஞானஸ்நானம் கொடுக்கப்படுது? ஏன்னா ஆவிக்குரிய ரீதியில ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அதை சரீர பிரகாரமா பிரதிபலிக்கிறது தான் அந்த தண்ணீர் ஞானஸ்நானம் நமக்கெல்லாம் கொடுக்கப்படுது பாருங்க. அது என்னன்னா, ஆவிக்குரிய ரீதியில எப்படி சரீர பிரகாரமா நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கும் போது தண்ணியில முக்கி பிறகு எழுந்திருக்கிறோமோ, அதே போல பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் என்ன செய்யறோம்? எப்படி ஒருவர் தண்ணிக்குள்ள முழுசா முங்கிறது போல நம்ம முழுமையா ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யப்படுறோம்? நம்ம வைக்கப்படுகிறோம். அதை இப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவரும் அவருடனே எப்படி இருக்கானா? ஒரே ஆவியா இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நம்ம பரிசுத்த ஆவியினாலே ஆவிக்குரிய ரீதியில அவருக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அதாவது அவருக்குள்ளே நாம் ஃபுல்லா அவருக்குள்ளாக நாம் வைக்கப்பட்டு இப்போ அவருடனே நாம் ஒரே ஆவியா என்ன செய்யறோம்? என்ன செய்யப்படுறோம்? மாற்றப்படுகிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 6:17. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அப்போ கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படும் போது என்ன ஆகிறோம்? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோடு கூட ஒரே ஆவியா என்ன செய்யறோம்? ஆக்கப்படுகிறோம். அப்படி ஆக்கப்படும் போது என்ன ஆகுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இப்போ பாருங்க, இந்த உறவை இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்படுறோமே, இந்த உறவை வேதம் என்ன செய்கிறது? ரோமர் 12:5 இப்படி விளக்குது. அது எப்படி விளக்குது? கிறிஸ்துவுடனே நாம் ஒரே கர்த்தரோட இசைந்திருக்கிற அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக அவரோட ஒரே ஆவியாக்கப்பட்ட போது என்ன ஆகுது பாருங்க. இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்படுற அந்த ஆவிக்குரிய உறவை வேதம் இப்படி விளக்குது. ரோமர் 12 எப்படி விளக்குது பாருங்க. கிறிஸ்து தலையாகவும் நம்ம எல்லாரும் அவருடைய சரீரமாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்யுது? அதை விளக்குது பாருங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, இப்போ என்னோட சரீரத்தை பார்க்குறீங்க. என் பேர் ஹெகிங் ஜான். இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ என் சரீரத்துல தலை இருக்குது,
சரீர உறுப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ ஹெகின்ஜான் என்று சொன்னால் என் தலையிலேருந்து கால் வரைக்கும் சேர்த்துதான் நம்ம ஹெகின்ஜான் என்ன செய்யறோம் சொல்றோம். என் தலையை தனியா, என் கையை தனியாலாம் யாரும் பேசுறது இல்லை. ஹெகின்ஜான்னு சொன்னா ஒரே சரீரம், தலையிலேருந்து கால் வரைக்கும் அது ஒரே சரீரமா என்ன செய்து இருக்குது. அதே போலதான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ கிறிஸ்து தலை, நம்ம அவருடைய என்னதான் சரீரமா, அதாவது தேவ ஜனங்கள் எல்லாம் இணைந்து அவருடைய சரீரமாகவும், அதுக்கப்புறம் தனித்தனியே நாம எல்லாரும் தனிப்பட்ட விசுவாசியா நீங்க இப்படி தனித்தனியா எடுக்கும்போது அந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களாகவும் நாம் என்ன செய்யறோமா இருக்கிறோமா, அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயமாவும் என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை இன்றைக்கு பிதாவாகிய தேவன் பார்க்கும்போது, கிறிஸ்து அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குள் நம்மையும் சேர்த்துதான் என்ன செய்யறார் பார்க்கிறார். ஏன்னா கிறிஸ்து தலை, நம்ம எல்லாரும் அவருடைய சரீரம். சரீரம் சொன்னாலே தலையிலிருந்து கால் வரைக்கும் தான் அது சரீரம்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். தலையை தனியா சரீரத்தை தனியா சொல்ல மாட்டோம். அப்ப அதனாலதான் வேதம் இப்படி விளக்குது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் இப்ப நம்ம இருக்கிறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க. அதுக்கு இதான் அர்த்தம் தேவ பிள்ளைகளே. தேவன் நம்மை இப்போ தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது நம்மையும் அவருக்குள்ளாக என்ன செய்கிறார் பார்க்கிறார். நம்மையும் அவருக்குள்ளாக பார்க்கிறார். நாம் இப்ப அவரோடு என்ன செய்யப்பட்டாச்சு, இப்ப இணைக்கப்பட்டாச்சு. அதனாலதான் இப்ப போட்டிருக்கு நம்முடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமா என்ன செய்து இருக்குது. அப்ப யோசித்து பாருங்க, இப்படி அவருடைய சரீரமா தலையாகிய கிறிஸ்துவோடு நம்ம இணைக்கப்பட்ட மூலமா நம்ம இப்ப அவருடைய சரீரத்தில் உள்ள அவயமா இருக்கிறதுனால இப்ப நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமா இருக்க, இந்த அவயத்தை எடுத்து, கிறிஸ்துவனுடைய அவயத்தை எடுத்து நம்ம பாவம் செய்யறதுக்கு இதை பயன்படுத்தலாமா? இல்லவே இல்லை. இந்த சரீரத்தை பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். அதனால் தேவ பிள்ளைகளே, இதனால தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயமா இருக்குது. ஆதலால் நம்முடைய சரீரத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வோமாக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளில் நீர் எங்களோடு பேசின அற்புதமான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டர், முதலாவது கற்றுக்கொண்டோம் எங்க சரீரம் கர்த்தருக்கு உரியது. ரெண்டாவது நாங்க ரொம்ப ரொம்ப தெளிவா பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட போது நாங்க எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கப்பட்டோம்னு சொல்லி, ஆவிக்குரிய ரீதியில கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு இப்போ அவருடைய சரீரமாகவும் தனித்தனியா அவருடைய அவயமாகவும் நாங்க மாற்றப்பட்டிருக்கோம் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அளவுக்கு கிறிஸ்துவோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அப்படி கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பின் மூலமாய் எங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டதென்றால் இந்த சரீரங்களை நீ எப்படி ஆண்டவரை பாவம் செய்வது? ஆமாண்டவர், ஆதலால் இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி இனி எங்கள் வாழ்விலே பாவத்துக்கு இடம் கிடையாது. இனி இந்த சரீரத்துல பரிசுத்தமாய் தான் வாழும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அப்படிதான் எங்க வாழ்க்கையை ரட்சிப்பின் மூலமா மாற்றி இருக்கிறீர். இதனால இருந்து உங்களுடைய பிள்ளைகள் பாவத்திற்கு இடம் விடாமல், குறிப்பா இந்த மாம்ச இச்சையாகிய விபச்சார வேசித்தனத்துக்கு எடுத்த பாவ இச்சைகளுக்கு இடம் விடாமல் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயமாய் இருக்கிறது என்று உணர்ந்து அந்த பாவ இச்சைகளை இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் கொண்டு விரட்டி அடித்து இந்த சரீரத்துல பரிசுத்தாவின் பலத்தினாலே ஒரு நாள் பரிசுத்தமாய் வாழ உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. அதன் மூலம் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்க வியாதிகள், சரீரத்துல அந்த வேதனைகள் எல்லாம் நீங்கி சுகமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்வில் இருக்க குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.